மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சேலை உண்மையில தானே வச்சேனே. நான் பூ முடிஞ்சு பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான், கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. வணக்கம், நான் கிரிஜா பேசுகிறேன். என்னோட ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் பாடகம் கிராமம் எங்களோட ஊர். நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் நான் கதாநாயகி ஆடுறேன். சின்ன சின்ன வேஷம் கொடுத்தா கூட ஆடுவேன். காளி வேஷம் ஆடுவேன், ஜென்ஸு வேஷம் அது மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ஆடுவேன். எது கொடுத்தாலும் சரி நான் போவேன்னு சொல்லிட்டு முன்னின்று நான் எல்லா வேஷமும் ஆடுவேன். நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தெரியாமல் தான் வந்தேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ நான் நாடகம் ஆடுறேன். இப்போ எல்லாருக்குமே ஓகே தான். வீட்டில் வேணான்னு சொன்னாலுமே இப்போ எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன். என் ஃபேமிலியில் எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். என் கூட பிறந்தவங்க தம்பி தங்கச்சி இருக்காங்க. தம்பி 4வது படிக்கிறான், தங்கச்சி 9வது படிக்கிறாங்க. இந்த நாடகத்துறையில் நான் நடித்து இந்த காசு வச்சு தான் என் தம்பி தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நாடகத்துறைனா எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன். ஆனால் எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் எனக்கு டான்ஸ் ஆனலாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்தேன், ஆனால் எனக்கு பாட்டுனாவே வராது. ஆனால் டான்ஸ்லாம் நல்லா ஆடுவேன். டான்ஸ் நல்லா ஆடினேன். அதுக்கப்புறமா பாட்டுலாம் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் முன்னேறிட்டு தான் வரேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என் திறமைக்கு நான் இது பண்ணிட்டு தான் வரேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றதில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு நடிக்கக்கூடிய இந்த ஜெயம் நாடகமன்றத்தில். முதல் முறையாக நான் மேடை மேலே ஏறும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடினேன், நல்லா தான் ஆடினேன். கொஞ்சம் பயம் இருந்தது. அப்புறம் போக போக தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஆட இது பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு கோவக்கார மச்சான் இல்லை பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பாடினது. ஆனால் எனக்கு கூட இருக்கிற அம்மாங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு பாட்டுனாவே வராது, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவங்க என் கூட பாட பாட அந்த பாட்டு நான் பாட பாட அதுக்கப்புறமா நான் இப்போ எல்லா பாட்டும் கொஞ்சம் பாட ஆரம்பிச்சிட்டேன். நாடகத்துறையில் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்தவுடனே எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கஷ்டன்றதே தெரியல. இங்கே உக்காந்துக்கிற ஜனங்கள் முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு அந்த சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. அதனாலதான் இந்த நாடகத்துறைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்திருக்கிறேன். எனக்கு அம்மா இறந்துட்டாங்களே, அது மேற்கொண்டு படிக்க வைக்க எனக்கு யாரும் கிடையாது. அதனால தம்பி தங்கச்சி பார்க்கறதுக்காக தான் நான் இப்போ இந்த துறைக்கு வந்திருக்கேன், நாடகத்துறைக்கு. இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நாடகம் மேலே தான் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கனால என்னால் இது மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு இதுவும் இல்லை. எனக்கு மைண்ட் செட்டு ஃபுல்லாகவே இந்த கலை மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. அம்மா உடம்பு சரியாமல் தான் இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு கிட்னிலாம் எல்லாமே ஃபைல்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப முடியாமல், உடம்பு சரியாமல் ரொம்ப முடியாமல் தான் இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து 2023 அம்மா இறந்துட்டாங்க. பிப்ரவரி மாதமே அம்மா இறந்துட்டாங்க. இறந்தது ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்கள் அத்தை மாமாங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தம்பி தங்கச்சி எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்பா தனியாக சென்னையில் வேலை செய்கிறாரு. நான் தனியாக எங்கள் கலையில் நாடகத்துறையிலேருந்து நான் வேலை பார்த்துட்டு வேறு வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு நாடகம்ன்றது அதுக்குள்ளே மைண்ட் செட்டு போயிடுச்சு. இதுக்குள்ளே இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம், எந்த கஷ்டமே தெரியல. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு 4 ஊருக்கு போனால் கூட சரி, நமக்கு அந்த முகத்தை மக்கள் முகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அதனால எனக்கு வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட என்னால் போக முடியாது. ஏன்னா எனக்கு அந்த மைண்ட் செட்டு வரல. இந்த நாடக கலை அப்படின்றதுனால எனக்கு இதுக்குள்ளே தான் மைண்ட் செட்டு போகுதே தவிர இது விட்டுட்டு எனக்கு போகணும்னு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் ஊர்லேயே நிறைய கம்பெனி, ரோஜா, தனுஷ் நாடகம் மன்றம் நிறைய எங்கள் ஊரில் ஆடுவாங்க, பார்ப்பேன். ஆனால் எனக்கு இப்போ இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. இந்த நாடகத்துறையில் நான் ஆடுவேன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் எனக்கு ரொம்ப ஆர்வம் தான். இப்போ ஆர்வமாக இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் நான் இப்போ இந்த நாடகத்துறைக்கே நான் வந்திருக்கேன். நான் விருப்பப்பட்டு மனசார ஆடுறேன் இந்த நாடகத்துறையில். நான் ஒரு ஊரில் போயிருந்தேன். அந்த ஊரில் ஆனால் நான் 2வது டைம் தான் அந்த ஊரை ஆட போனது. அந்த ஊர்லேயே நான் டான்ஸ் நல்லா ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த கதையில் நான் ரோஜான்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருந்தேன். ஆனால் ரோஜா ஆடு, ரோஜா ஆடணும், ரோஜா ஆடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் என்னை ரொம்ப லைக் பண்ணாங்க.
அதனால அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். அந்த ஊர் மட்டும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எப்போ போனாலுமே என்னை ரோஜான்னு தான் சொல்லுவாங்க. என் பேர் ஆனால் தெரியாது, அந்த கதைக்கு ரோஜான்னு சொன்னனால என்னை வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. மாலைலாம் போட்டாங்க. அப்போ காசுலாம் எடுத்துன்னு 10 20 எடுத்துன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப அதை மறக்க மாட்டேன் என் லைஃப்ல. அவ்வளோ அந்த ஊர் நான் மறக்க மாட்டேன். அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப லைக் பண்ணாங்க. 2வது டைம் போகும்போது அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆடிட்டேன், அப்போ எனக்கு பேர் வரல. செகண்ட் டைம் போறப்ப நல்லா ஆடணும் டான்ஸ், மாலையோட காசோட நல்லா புகழ்தாங்க. எனக்கு ரொம்ப லைக் பண்ணாங்க. 2 மாசத்துல ஒரு மாசத்துல திருவிழா காணணும். 2வது மாசத்துல வந்து நாங்க காரி கூத்து காணணும். காரி கூத்து ஆடுறப்ப தான் எனக்கு அந்த பேர் கிடைச்சிது. சோகன்றது நான் ரொம்ப நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணுவேன். அதனாலலாம் திட்டுவாங்க, அப்படி செய்யணும் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நான் நாடகத்துறையில் வர முடியும். இந்த நாடகத்துறையில் பொறுத்த வரைக்கும் கஷ்டமும் இருக்கும், ஹாப்பியும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வருது தான் இது. ரொம்பலாம் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆட தெரியாமல் பாட தெரியாமலாம் இருந்து ரொம்பலாம் திட்டு வாங்கி, ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கேன். இப்போ எது நடிக்க சொன்னாலும் நான் தாராளமாக நடிப்பேன். ஸ்ரீ ஜெயம் நாடகம் அப்படின்னாவே இந்த இதில் எனக்கு பிடிச்சது எதுனா, நாங்கள் எங்கே போனாலும் சரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, எனக்கு எவ்வளோ வேணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எது வேணாலும் சரி. ஆனால் ரொம்ப பாதுகாப்பு. கேர்ள்ஸுனாவே எங்கள் வீட்டிலலாம் வேணாம் அப்படிலாம் சொல்லுவாங்க தான். ஆனாலுமே எனக்கு ரொம்ப சேஃபு, ரொம்ப பாதுகாப்பு. எனக்கு பிடிச்சது ஸ்ரீ ஜெயம் நாடகம் மன்றம். என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப பிடிக்கும். என் கூட இருக்கிற அம்மாங்கெல்லாம் சரி, என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுறேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அம்மா இருந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். எங்கள் அம்மா இல்லாதனால தான் இப்போ நான் தம்பி தங்கச்சி காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சி போய் நான் மனசார இந்த தொழில் செய்கிறேன். ஃப்ரெண்டுங்க ஊர்லேயும் சரி 1000 பேர் என்னை வேணாம் நாடகத்துக்கு வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க தான். ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். எனக்கு எது பிடிக்குதோ நான் அதுதான் செய்வேன்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எனக்கு ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்தில் எனக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது. நான் பிடிச்சி தான் அந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செய்கிறேனே.